வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக அதுவும் ஈஸியாக இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்ய போகிறோங்க. ஐஸ்கிரீம்னாலே குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட பால் பவுடர் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட பால் சேர்த்திக்கலாம். பால் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் பவுடர் இருக்கிறனால கெட்டியாயிடும். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் சர்க்கரை போதுமானது. சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றின பிறகு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். பால் கொதிச்சு லைட்டாக கெட்டியாக வரும் பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். பால் இறக்கி வச்ச பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற விடணுங்க. பால் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் ஊற்றி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஊற்றி நல்லா டைட்டாக கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்துக்கணும். இப்போ 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்திருக்கேன். பாருங்கள் லைட்டாக கெட்டியாக இருக்குது. இதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி 4 டைம்ஸ் அரைச்சி எடுத்து ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணுங்க. எந்த அளவுக்கு மிக்ஸி ஜாரில் ஊற்றி அரைச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ 4 டைம் அரைச்சி எடுத்து ஃப்ரீசரில் வச்ச பிறகு 8 ஹவர்ஸ் கழித்து எடுத்துக்கணும். இப்போ ஐஸ்கிரீம் நல்லா ரெடி ஆயிருச்சு. குறைஞ்சது 8 ஹவர்ஸாவது வச்சுருக்கணுங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்க. எடுக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது.
பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ அழகாக இன்றைக்கி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்றப்ப அப்படியே கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் போல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்சம் கூட டேஸ்ட்டு குறையிலைங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபி எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.